கை சொல்றாங்க பாப்பா, மைக் அங்க கொடுப்பா, மைக் அங்க கொடுங்க. சார் எல்லாருக்கும் சம்மா வந்து உயர்த்தி போட்டோம் சார். பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாகவும் மற்றும் தாக்கோ சார்பாகவும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் வாரிசுதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மரியாதைக்குரிய திருவண்ணாமலை மாநகராட்சியுடைய மேயர் அவர்களே மற்றும் இங்கு திரளாக பங்கெடுத்திருக்கிற 1 லட்சம், இயற்கை மரண உதவித்தொகை 20,000, ஈமச்சடங்கு உதவித்தொகை 5,000, கல்வி உதவித்தொகை 10ஆம் வகுப்பு படிப்பதற்கு 1000, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 1000, 11ஆம் வகுப்பு தூய்மைக்காக நாம பல இடங்கள்ல கழிப்பறை கட்டியிருக்கிறோம். ஆனா அந்த கழிப்பறையெல்லாம் யூஸ் பண்ணாம பல கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்கெல்லாம் அந்த கழிப்பறையை பயன்படுத்துவதற்கும் தூய்மை பணியாளர்கள் அதற்கான பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். ஒரு காலத்திலே துவக்கி வருகிறான், முப்பரஞ்சிக்காரன் வருகிறான், திச்சிவலிக்கரன் வருகிறான் என்று கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலே நமக்கான ஒரு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் பெயர் மாற்றத்தையும் கொடுத்த ஒரே ஒரு தலைவர், அன்புக்குரிய தலைவர் டாக்டர் கலைஞரியாதான் இவர்கள் எல்லாம் தூய்மை பணியாளர்கள் தூய்மைக்காக மிகப்பெரிய சட்டத்தை நமக்கு கொடுத்தார். 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த நலவாரி அதிமுக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 10 வருடங்களாக செயல்படாமல் போய்விட்டது. இந்த வாரியத்திற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று 2021ஆம் ஆண்டு பொறுப்புக்கு வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள்தான் இந்த தூய்மை பணியாளருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிற ஒரு மனித தெய்வம் யாருன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியார். எப்படி மறுவாழ்வு மாநகராட்சியிலிருந்து 5 கோடி ரூபாய் வாங்கி வருடத்திற்கு 15 கோடி ரூபாயை இந்த வாரியத்திற்கென்று நிதி ஆதாரத்தை ஒதுக்கிய ஒரே ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யாரும் கிடையாது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் என்பதை நம்ம தூய்மை பணியாளர் தெரிந்து கொள்ள வேண்டும். ரஜினி அவர்களை தொடர்ந்து அருள்மொழி அவர்களுக்கு கல்வி உதவித்தொகைக்கான காசு வழங்கப்பட்டது. அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து நிரந்தர துப்புரவு பணியாளர் மலர்கொடி அவர்களுக்கும் உபகரணங்களை வழங்கப்படுகிறது என்பதை தொடர்ந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் நலவாரிய அட்டைகளையும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற பெருமதிப்புரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கியிருக்கின்ற மாண்புமிகு தமிழக துணை சபாநாயகர் ஐயா அவர்களுக்கும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய செய்தித்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நான் தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் 23 மாவட்டங்களிலே சென்று தூய்மை பணியாளருடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை எடுத்துக் கூறுவதற்காக ஒரு திட்ட அறிக்கையை தயாரித்து கொடுக்கிற பணியை எனக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இது 24வது மாவட்டத்திலே நான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறேன். இந்த ஆய்வுப் பணிகள் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியாருக்கும் எனக்காக இந்த வாரியத்திற்கு பரிந்துரை செய்திருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் ஐயா சின்னவர் அவர்களுக்கும்
மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்குரிய ஐயா ஏவா வேல் அவர்கள் மாண்புமிகு ஐயா ஏவா வேல் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை சபாநாயகர் ஐயா பிச்சாண்டி ஐயா அவர்களுக்கும் இந்த என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய குறைகளை சொல்வதற்காக ஒரு 3-4 சகோதரிகள் சொன்னார்கள். அந்த சகோதரிகள் சொல்லியிருக்கிற கருத்தை உள்வாங்கி என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிடத்தில் அதற்கு விளக்கம் கேட்டு முறையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதிகாரிகளுக்கு அறிவுரை செய்திருக்கிறோம். அதே போல இந்த வாரியத்திலே வெறும் 20,000 உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பின்பாக நான் இந்த வாரியத்திற்கு தலைவராக பொறுப்பேற்று 1 மாதம் தான் ஆகிறது. ஆனால் இந்த வாரியத்திலே என்னோடு இருந்த சில நம்முடைய வாரியக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த வாரியத்திலே 3,20,000 உறுப்பினர் சேர்த்திருக்கிறார்கள். இது போதாது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கிரி சொன்னதைப் போல இந்த வாரியத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சுமார் ஒரு 10 லட்சம் பேரையாவது நீங்கள் சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி தனியார் உணவகங்கள், தனியார் விடுதிகள், தனியார் தொழிற்சாலைகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து தூய்மை பணியாளர்களையும் இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்த்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்குள் ஒரு 10 லட்சம் பேரையாவது இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர்ப்போம் என்ற உறுதியை நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். அந்த பணிக்காக முழுவீச்சில் நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தூய்மை பணியுடைய தொழிலதிபருக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல் அந்த நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய தொகையும் இந்த நலவாரி உறுப்பினர்களுக்கு கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு உண்டான எல்லா நம்முடைய நலத்திட்டங்களும் அதே போல இந்த குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு 15 லட்சம் இருந்ததை நாங்கள் 30 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை ஏற்று அவரும் நிச்சயமாக நல்ல வாய்ப்பு தருவார்கள். அதே போல இறந்தால் 5 லட்சம் என்று இருக்கிறதை நாங்கள் அது 10வது பொருளாதாரம் பெரிய இருக்கிறது என்று கூறி அப்படி ஒரு விபத்து மரணம் நேரிட்டால் அவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கடந்த மாதத்தில் நடைபெற்ற வாரிய குழு கூட்டத்திலே வைத்திருக்கிறோம். ஆகவே எல்லா நிலையிலேயும் அந்த தூய்மை பணியாளர்களை பாதுகாப்போம். அதே போல மலம் வெல்லக்கூடிய அந்த தொழிலை யாராவது செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அதே போல விவசாய முறையீட்டு கூட்டம் நடத்துவதைப் போல நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்திலே கோரிக்கையாக வைக்க இருக்கிறோம். மாதத்திலே தூய்மை பணியாளர்களுக்கென்று ஒரு குறைதீர்ப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். ஆகவே எல்லா நிலையிலும் இந்த தூய்மை பணியாளர்களை பேணி பாதுகாக்கின்ற பணியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் முழுவீச்சிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் அவருடைய மனக்குமுறலை நாங்கள் செவிசாய்க்காமல் இருக்க மாட்டோம். எல்லா குறைகளையும் செவிசாய்த்து அவர்களுக்கு உண்டான நிவாரணத்தை உறுதியாக பெற்றுத் தருவோம் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியின் சார்பிலே உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, போராட்ட நடத்துவர்களை வேண்டுமென்று கைவிடுவதற்கு முதலமைச்சர் ஒரு முடிவெடுக்க மாட்டார். 2-3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் 2-3 முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் என்று மாண்புமிகு அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்களும் வணக்கத்துக்குரிய மேயர் அன்புக்குரிய சகோதரியார் பிரியா அவர்களும் அவர்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோவை சென்று நிகழ்ச்சியிலே கலந்துவிட்டு நேற்றைக்கு சென்னை சென்றிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் அவர்களோடு கலந்து பேசி நல்ல முடிவை எடுத்து அவருடைய போராட்டத்திற்கு கைவிடுவதற்குண்டான நிவாரணத்தை நிச்சயமாக முதலமைச்சர் செய்வார் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்ட காலத்தில் சரி சரி ஐயா, அந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தா எந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத முதலமைச்சர் அல்ல. எங்க முதலமைச்சர் எல்லா வாக்குறுதியிலும் கண்டிப்பா நிறைவேற்றுவார். நிச்சயமாக கூடிய விரைவில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாக நிறைவேற்றப்படும். போராட்ட காலத்தில் போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட துறை களத்துக்கு வரலன்ற மாதிரி அவங்களுடைய குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதை பத்தி ஐயா, இன்னொன்னு மாண்புமிகு அமைச்சர் வரலைன்னாலும் கூட
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் முழு வீச்சில் அந்த போராட்டத்தை அங்க முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள். எல்லா முடிவையும் நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு சென்று நிச்சயமாக முடிவை நிச்சயமாக செய்வார் என்ற உறுதியை தருகிறேன்.